மறுபடியும் ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. நியூ இயருக்கு தான் கார் எடுத்துகிட்டு வெளியே போகலன்னு சரி பெங்களூராவது அடுத்த நாள் போகலான்னு காரை எடுத்தால் காரில் பார்த்தீங்கன்னா பெல்ட்டை வந்துச்சு. மெக்கானிக் ஷெட் வச்சிருக்க நம்மளுக்கே கடைசியில் மெக்கானிக் தேட வேண்டிய நிலமை வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா இந்த ரோலரு. ஸோ இந்த ரோலர் வந்து தீஞ்சு போச்சு. ஸோ இதனால் வந்து நம்ம வந்து ஒரு மெக்கானிக் தேட போகிறோம். உடனே ஃபோன் எடுத்து ப்ரௌசருக்குள்ளே போனேன். ஸோ ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு பக்கத்தில் எதனா மெக்கானிக் இருக்காங்களான்னு ஜஸ்ட் டீலில் போயிட்டு தேடி பார்த்தா இந்த மெக்கானிக் ஷெட் வந்துச்சு. உனக்கு டீட்டெயிலாக எல்லாமே என்ன பொருள் போயிருக்கு என்ன எடுத்துகிட்டு வரணும் எல்லாமே நான் சொல்லி தான் அனுப்பிச்சேன். அவனும் எடுத்துகிட்டு வந்திருந்தான் வேறு ஒரு ஷிஃப்ட்டுலேருந்து. ஃபைனலி ஃபிக்ஸ் பண்ணிட்டான். ஐயா எடுத்துகிட்டு வந்தது என்னவோ செகண்ட் ஹேண்ட் பார்ட்ஸ் தான். ஆனால் அவர் சொன்ன பில்லு அமௌண்ட் இருக்கே, கொஞ்ச நேரத்தில் நான் அப்படியே ஸ்டன் ஆகிட்டேன் தெரியுமா. இதுவே கம்மி. ஃபஸ்ட்டு 3K கேட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 2K மட்டும் பே பண்ணிவிட்டு பேசிட்டு கிளம்பிட்டோம். வேலை பார்த்தது என்னவோ ஒரு 1000 ரூபாய்க்கு தான். ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய் உங்களுக்கு போனஸாகவே கிடச்சிருச்சு. ஸோ நல்லா இருக்கட்டும். இந்த மாதிரி உங்கள் காரும் பிரேக் டவுன் ஆகி எதனா ஒரு மெக்கானிக் வர சொல்லி நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ ஆகும் என்னென்னு விசாரிச்சுக்கோங்க. அப்புறம் என்ன மாதிரி மாற்றிட்டதுக்கு அப்புறம் பில்லு நினச்சி ஃபீல் பண்ண வேணாம். வரட்டா பாய்.